சரி, இப்போ நம்ம ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு எப்படி நம்ம அளவு எடுக்கலாம்? ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொம்மையை வச்சுட்டு நம்ம எப்படி அளவு எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உயரம் மார்க் பண்ணும்போது இப்போ இது வந்து ஷோல்டருடைய இடம், சரிங்களா? ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இதுலேருந்து உயரம் மார்க் பண்ணுறோம். இப்போ கஸ்டமருக்கு வந்து அவங்க என்ன அளவு கேட்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். கஸ்டமர் வந்து 13 இன்ச்சு போதும், 13.5 போதும், இல்லை 14 வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாகவே என்ன பண்ணலாம், இந்த 14 இன்ச்சுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்க. ஸோ இந்த 14 இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக உயரத்தில் ஃபர்ஸ்ட் இப்படி மார்க் பண்ணிடணும். எனக்கு 14 இன்ச்சு வேணும்னு சொன்னாங்கன்னா அதை மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து நீங்கள் அளவெடுக்கும் போது முன் உயரம் எடுக்கிறதுக்கு அது உபயோகப்படும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கும் அது உபயோகப்படும். நாம் இந்த இடத்துல உயரம் எடுத்துட்டு இப்போ இங்கே 14 இன்ச்சு இருக்கு, நீங்க உயரம் எடுக்கும் போது இடுப்பு அளவு வந்து மேலே எடுத்துடக்கூடாது. அப்படி மேலே எடுக்கும் போது உங்களுக்கு அளவு சேஞ்ச் ஆகும். அப்போ எங்க உயரம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இடுப்பு சுற்றளவையும் நீங்க எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர். இந்த ஷோல்டர் எடுக்கும்போது இந்த ஜாயிண்ட்ல இருந்து, இந்த எலும்பு நம்முடைய கை ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஹார்ம் உடைய ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நீங்க அளவு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நீங்க அளவு எடுக்கும்போது கரெக்டா இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. 15.5 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு. ஸோ அந்த 15 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன ஷோல்டர். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு 2.25 வேணும், இல்லை 2.5 வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த ப்ளவுஸ்லேயே வந்து நீங்க எடுத்துடணும். அப்படி சின்ன ஷோல்டர் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே கழுத்தினுடைய அகலம் தான். இப்போ ஃபுல் ஷோல்டர் நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த சின்ன ஷோல்டர் அளவு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது கழுத்தினுடைய அகலம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க கஸ்டமரையும் கேட்க தேவையில்லை, நீங்களும் அதுக்காக கன்ஃபியூஷன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஓகேவா? சின்ன ஷோல்டருடைய அளவு என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது செஸ்ட் அளவு எடுக்கும்போது என்ன பண்றீங்க, கரெக்டா ஆம்கோல் கிட்ட வந்து நீங்க கரெக்டா கீழே வச்சுக்கணும். இது மாதிரி வந்து எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லாம கரெக்டா வச்சுக்கோங்க. எடுக்கும்போது நார்மலா ரொம்ப டைட்டாகவும் இல்லாம ரொம்ப லூஸாகவும் இல்லாம 36.5 இன்ச்சு. சரிங்களா? ஸோ இந்த டேப் நீங்க அப்படியே கீழே இறக்கிட்டு லைட்டா கீழே இறக்கி மிடில் செஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், டைரக்டா இப்படி எடுத்துடுறோம். ஆனா இப்ப நம்ம ஊக்கு போடும்போது அளவு மாறும் இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஊக்கு எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை எடுக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டா அந்த நெஞ்சு குழியில வந்து டேப்பை கீழே விட்டு நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு அளவுகள் மாறிடும். 37 இன்ச்சு வருது இல்லைங்களா? கரெக்டா நம்ம 36.25, அதாவது 36, இது வந்து 36.25 இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப இடுப்பினுடைய அளவு நம்ம எடுத்தோம், பேக்ல உயரம் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இடுப்பு அளவு என்னன்றதை பார்த்துக்கலாம். முப்பத்தி 1 இன்ச்சு இடுப்பு அளவு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப இதுதான் வந்து நம்ம செய்யற மிகப்பெரிய தப்புகள் வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னா, டாட் சென்டர் எடுக்கிறோம். ஸோ டாட் சென்டர் எடுக்கும்போது கரெக்டா இந்த அளவை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். அதாவது அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கன்றதை நீங்க பாருங்க. அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்க வருதோ அது கரெக்டா நீங்க மார்க் வச்சுக்கணும். 10.5 இன்ச்சு அப்பெக்ஸ் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும்போது கரெக்டா 14 இன்ச்சு வருதுங்களா? அதாவது இடுப்பளவு நம்ம எங்க மார்க் பண்றோமோ அந்த இடத்துல தான் ஃப்ரண்ட் ஹைட்டையும் நீங்க எடுத்துக்கணும். அது அப்படியே நீங்க டேப் வந்து எதுவுமே எடுக்க தேவையில்லை, கரெக்டா அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ். இப்போ நம்ம இந்த நிப்பல் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் தெரியுதுங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 8.5 இன்ச்சு.
8.25 இன்ச்சு வருது. அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் 8.25. அப்போ அதுல பாதி வந்து 4.1. நீங்க 4 இன்ச்சை கூட நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட் எடுக்கும் போது அழகா இப்படி திருப்பி அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே நீங்க திருப்பி வச்சிங்களன்னா, ஒருவேளை 7 இன்ச்சு வேணுன்றாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே போட்டிருப்பாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதில் நீங்கள் திருப்பி அப்படியே வச்சிங்களன்னா அந்த பாயிண்ட் என்ன கேட்குறாங்களோ இந்த மாதிரி எடுத்துடும். அப்போ இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 7 இன்ச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக் நெக் நீங்கள் மேலே எடுக்கும்போது பேக் நெக்கு அவங்க கஸ்டமர் வந்து ஒருவேளை எனக்கு 9 இன்ச்சு போதும் இல்லை 10 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க. இதில் எதுவும் நீங்கள் திருப்பி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க ட்ரெஸ் போட்டு இருக்கிறது அவங்க ப்ளவுஸில் வந்து இந்த அளவு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக 9.25 10 இன்ச்சு நமக்கு வந்துடும். ஸோ இது நம்ம என்ன அளவு தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆமல் ரவுண்டு. இப்போ இதுக்கு கை இல்லை. ஸோ இப்போ ஆமல் ரவுண்டை எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல். ஸோ இப்போ இந்த ஆமல் ரவுண்டுக்கு தேவையான அளவு எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நாம கை இருந்தால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கை இல்லை, அதனால என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த ஜாயிண்ட்ல தான் வரணும். நாம் என்ன பண்ணுறோம், மேலே எடுப்போம், இல்லைன்னா கை கீழே இந்த மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது அளவுகள் மாறிடுது. ஸோ அது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் இந்த ஜாயிண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஜாயிண்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அளவு கிடைச்சிடும். இதுதான் ஆம் கோல் ரவுண்டு எடுக்கிற மெத்தட். நீங்கள் இது அப்படியே கூட நீங்கள் எடுத்துடணும். கஸ்டமர் உடம்ப ஒட்டியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் எவ்வளோன்றது உங்களுக்கு வந்துடும். 17 இன்ச்சு வரும். ஆம் ரவுண்ட் எவ்வளோ? 17 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும், காலர் அளவு எடுக்கிறோம். இப்போ சப்போஸ் ஐ நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கெல்லாம் எடுக்கும்போது இந்த காலருடைய அளவையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து 14 இன்ச்சு வருதுங்களா? இந்த அளவு எடுத்துட்டீங்கன்னா ஹை நெக்ல ப்ராப்ளம் வராது, காலர் நெக்லையும் ப்ராப்ளம் வராது. நாம தோராயமா வந்து ஒரு ஃபார்முலா வச்சு செய்வோம். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ டாட் சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ இதுல நேரடியாக எடுக்கும்போது 10 இன்ச்சு வருது. ஆனா மார்பு சுற்றளவு எவ்வளவு நமக்கு 36. ஸோ 36 டிவைடட் பை மிடில் செஸ்ட் நமக்கு 36 முக்கால் 37 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 37 4 டிவைட் பண்ணும்போது 9.25. அப்போ 9.25க்கும் 10 இன்ச்சுக்கு டிஃபரெண்ட் இருக்கா? நேரடி அளவு எடுக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஆனா நாம் என்ன பண்றோம், எப்பவுமே வந்து நம்மள சார்ந்து இருக்காம ஒன்று இன்னொருத்தரை சார்ந்து இருப்போம், இல்லைன்னா ஃபார்முலாவை சார்ந்து இருப்போம். அப்போ பிளவுஸ் தைச்சு கொடுத்து எனக்கு வந்து கரெக்டா எனக்கு பாயிண்ட் உட்காரல. சில பேர் ஓப்பனாவே கேட்பாங்க, எனக்கு கரெக்டா அபெக்ஸ் பாயிண்ட் உட்காரல, நீங்க தைச்சு கொடுத்துருக்குது, இது கரெக்டா தைச்சு கொடுங்க, அளவு எடுத்து தைச்சு கொடுங்க கேட்பாங்க. அதே மாதிரி அபெக்ஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க அபெக்ஸ் பாயிண்ட் கரெக்டா அளவு எடுத்துக்கணும். டாட் சென்டர் பாயிண்ட் நம்ம எடுப்போம் இல்லைங்களா, மிடில் செஸ்ட் டிவைடட் பை 10ன்றத, அந்த பாயிண்ட் இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்க அளவு எடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ். அதே மாதிரி டாட்னுடைய ஹைட்டு இந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா நீங்க ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும் போது இந்த அளவை நீங்க எவ்வளோன்றதை எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இதுல கூச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. லேடிஸ் டு லேடிஸ் வந்து தாராளமா எடுத்துடலாம். இப்போ நாங்க ஜென்ஸ்ன்றதுனால இது பொம்மையில எடுக்கிறோம். நீங்க லேடிஸ் கிட்ட நீங்க தாராளமா எடுக்கலாம் தானே அளவெல்லாம். ஏன்னா அளவு பிளவுஸ் கொடுத்து பாக்குறாங்க, அளவு பிளவுஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்கறவங்களுக்கு அழகா நிக்க வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துட்டீங்கன்னா 99% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனா நாம என்ன பண்றதுல மறுபடியும் இன்னொரு பிளவுஸுக்கு கொண்டு வாங்க, இது சரியில்லையா இன்னும் அடுத்த பிளவுஸ் எடுத்துட்டு வாங்கன்னு கேட்கிறோம். இப்படி பண்றதுனாலதான் நமக்கு வந்து நம்முடைய தொழில்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டே வெளியே போயிடும். அட போடா, எவ்வளவு எப்படி தைச்சு கொடுத்தாலும் இதுல ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்காங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நம்ம இதை செய்யறது இல்லை. இது செய்யாததுனால நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஓகேவா? வேற என்ன அளவு வைக்கணும், ஸ்லீவ் லென்த் அது வந்து இல்லை, ஸ்லீவ் இல்லாததுனால
கை இல்லாத பொம்மையை நாங்கள் வாங்கிட்டோம், அதனால அளவு எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே கட்டிங் போடுறோம். இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் போடும்போது அதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றணுன்றது இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாத் வந்து நேர் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் வந்து நம்ம நார்மலா நேரடி அளவு ஒருத்தரை நிக்க வச்சு அளவு எடுத்தா எப்படியெல்லாம் நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்றத பொம்மையை வச்சு எடுத்துருக்குறோம். இதே டைப்ல தான் நீங்க நேரடியா ஒரு ஆளுக்கிட்டையும் அளவு எடுக்கணும். ஸோ அப்போ எடுத்த அளவை வந்து இப்போ நம்ம கட்டிங்கா மாற்றும் போது எப்படியெல்லாம் ஈஸ் அலவன்ஸ் மாறுதுன்றத பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா பிளவுஸ்ல இருக்கிற அளவு ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் நேரடி அளவு எடுக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணலான்றது தெரிஞ்சாலும் நம்ம பயந்து இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கட்டிங் போகும். உயரம் 14 இன்ச்சு. ஸோ அந்த 14 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே இதில் மார்க் பண்ணிக்க. இது வந்து ஷோல்டருடைய அளவு. ஸ்டிச்சிங் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ எடுத்தோம்? 15.5 இன்ச்சு ஃபுல் ஷோல்டர். 15ல் பாதி 7.25. ஓகேவா? இப்போ பேக் நெக்கு இப்போ மேலே ஸ்டிச்சிங் விட்டதுனால ரெண்டாவது இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். 11 இன்ச்சு பேக் நெக்கு, அதில் 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இதுதான் டீப் நெக்கு. நம்ம 8 இன்ச்சு வரைக்கும் அதை வந்து நார்மல் நெக்குன்னு சொல்கிறோம். 9க்கு மேலே போனாவே டீப் நெக். இது 10, 11 அப்படின்னும் போது ரொம்பவும் டீப் நெக். ஸோ இப்போ இது எப்படி பிரிக்கிறோம்? எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? இருக்குது 7.25 தான் இருக்கு. அப்போ 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு அப்படின்னும் போது ஸோ இப்போ நமக்கு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கில் 9 இன்ச்சு வரைக்கும் என்ன ஆகுது? 2.25 வருதுங்களா? ஆனால் 10 இன்ச்சுக்கு போகும்போது 2.5 மாறிடுது. இப்போ 11 இன்ச்சுக்கு போகும்போது ஒரு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். 11 இன்ச்சுக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணுறீங்க? 10 இன்ச்சுக்கு 2 எடுத்துக்கிறோம். 11 இன்ச்சுக்கு 2.25ன்ற ஃபார்முலா மாறுது. அப்போ நம்ம இங்கே 2.25 மைனஸ் பண்ணுறோம். 7.25ல் 2.25 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கு? 5.5 இன்ச்சு இருக்கு. இங்கே நாம் நினச்சிட்டு இருப்போம் இப்போ 5.5 இன்ச்சு அப்படியே இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இங்கே டீப் நெக் அப்படின்னும் போது சேஞ்ச் ஆகிடும். அதான் இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல 3வது பேட்சுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு கிளாஸ் தனியாவே போட்டிருக்கும். உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ஆனால் யாரும் மேக்சிமம் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றதில்ல, வேஸ்ட். ஓகேவா? இப்போ 11 இன்ச்சு அப்படின்னும் போது மார்பு சுற்றளவு எவ்வளவு? நமக்கு 36.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு. 36 4 பிரிச்சிங்கன்னா 9.1ங்களா? பிளஸ் ஈஸ் அலவன்ஸ் நான் இங்க என்ன பண்றேன்? 1 இன்ச்சு கொடுக்குறேன். அப்போ 10.1. ஸோ இந்த 10.1 வந்து எங்க வருதோ அந்த பாயிண்ட்டை நீங்க மார்க் பண்ணுங்க. டைரக்டா அப்படியே நீங்க மார்க் பண்ணிடலாம். அப்போ ஆம்கோலுடைய ஹைட் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 36 டிவைட் பை 4 9.1 பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்துறோமா? அப்போ 10.1 ஆகுதுங்களா? அப்போ 10.1 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40 இன்ச்சு வந்துருச்சுங்களா? 40 டிவைடட் பை 6ன்னா எவ்வளோ வருது? 6.6. ஸோ இப்போ இந்த 6.6க்கு நாம ஆம்களுடைய ஹைட்டை எடுக்கிறோம். நீங்க நார்மலா இந்த ரெடி அளவுக்கு எடுக்கக்கூடாது. ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா? அந்த ஈஸ் அலவன்ஸுக்கு தான் நீங்க வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் டைரக்டா இதற்கு மார்க் பண்றேன். அப்போ இவ்வளவு கீழே வருமா ஆம்கோல் அப்படின்னா? டீப் நெக் அப்படின்னும் போது டைரக்டா நீங்க இதுல எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ இங்க 10.1 இல்லைங்களா? இப்போ 10.1 பிளஸ் டீப் நெக்ன்றதுனால என்ன ஆகும்? 3/4 இன்ச்சு ஆட் ஆகும். பட் இப்போ நம்ம 1/4 தான் போடுறோம், அதனால ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இதுல செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சின்ன ஷோல்டர் 5.5 இருக்கு, நான் 2 இன்ச்சு கொடுக்குறேன் பிளஸ் ஒரு 3/4. மீதி இங்க வந்து 2.25 இருக்கு.
இந்த 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, இப்போ 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது அப்படியே டைரக்டா என்ன பண்ணலாம், கழுத்தினுடைய ஷேப்போ எடுத்துக்கிறோம். இதுல நெக் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் பாட் நெக் கொடுக்குறேன். நீட்டா வந்து அழகா வந்துடுதா. இப்ப இங்க 2.25 இன்ச்சு இருக்கு, அதே 2.25 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து கொடுக்குறேன். இங்க அகலமா போதுன்றதுக்காக இதுல இருந்து கொடுக்க கூடாது. நம்ம ரெடி அளவு எங்க வச்சுக்கிறோமோ அதுலதான் எடுக்கணும். எடுத்துட்டு இப்ப இந்த ஸ்ட்ரைட்டா இப்படி லைன் போட்டுக்கலாம். பாம் கோல் ரவுண்ட் எவ்வளவுமா நமக்கு 17. அப்ப 8.5 இன்ச்சு வேணுமா. ஆம்கோல் ரவுண்டு, ஆம்கோலுடைய ஹைட்டை 2ஆ பிரிச்சுட்டு 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இந்த 1/4 இன்ச்சு கீழே எடுத்த அளவுல இருந்து ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் 8.5 வரணுமா. ஸோ அந்த 8.5 இன்ச்சு இருக்கான்றத பார்த்துக்கலாம். கரெக்டா வருதா. 8.5 ஒரு பாயிண்ட் இருக்கு, 8.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப கரெக்டா நமக்கு அப்ப டீப்ல வந்து இங்கிருந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப இங்க ரெடி அளவு நமக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா 9 இன்ச்சு. அப்போ 36 4 டிவைட் பண்ணா 9.1 வரணும். பட் டீப் நெக்ன்றதுனால அந்த ஒரு பாயிண்ட் கூட குறைஞ்சி போச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது ஷோல்டர் இறங்காது. இப்போ டீப் நெக் கிளியர் அவங்களுக்கு. இடுப்பளவு 31 இன்ச்சு இடுப்பளவு. 31 4ஆ பிரிச்சோம்னா 7.25 பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ நம்ம இது எவ்வளவு வேணுமோ ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்காக என்ன பண்றோம் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இது நான் காமனா நம்ம எடுக்கிறத இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இங்க நம்ம தள்ளி வச்சிருக்கிறோமா, அப்போ டாட்டுடைய பாயிண்ட் நம்ம இந்த சென்டர்ல இருந்து எடுக்கணும். இப்போ 4.5 இருக்கு, அந்த 4.5ல இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவு 36.25 37 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 37 4ஆ பிரிச்சோம்னா 9.25 பிளஸ் அப்பர் செஸ்ட்டுக்கு எப்படி 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10.25 வருதா. ஸோ இப்போ இந்த 10.25க்கு நமக்கு மிடில் செஸ்ட் இங்க உள்ளவே வருது. புரியுதா. அப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போகும்போது சேஞ்சிங் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன்னா கழுத்துக்குள்ளவே மிடில் செஸ்ட் வந்துச்சு. அப்போ மிடில் செஸ்ட் வரும்போது இந்த டாட்டு பிடிச்சவனே ஷோல்டர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க ஃப்ரண்ட்ல சேஞ்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேவா. இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கமும் பிரிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து கரெக்டா இது மாதிரி ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அளவுகளை எடுத்து நீங்க மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டா வரும். கட்டிங்கும் அவ்வளவுதான், ஸ்டிச்சிங்கும் அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும். நம்ம அளவு பிளவுஸை வாங்கியே பழகக்கூடாது. மேக்சிமம் வந்து அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்துடணும், அதுக்கப்புறமா நம்ம டிவைடிங் பண்ணிக்கணும். அது இல்லை அப்படின்னா அதுலயும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அடுத்த வேலை நீங்க என்ன செய்யணும், நேரடியாக அளவு எடுக்கணும். இந்த மாதிரி நேரடி அளவு எடுத்துட்டு கட் பண்ணலாமா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. செக் பண்ணா இப்போ 9.1 பிளஸ் 1/4 மறுபடியும் 1/4 பார்த்தீங்கன்னா அது சென்டர் கேப் ப்ளவுஸ்ல வரும். 1/4ல வந்து டீப் நெக்னா மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்க கட்டிங் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. 9 இன்ச்சு வரைக்கும் 8 9 இன்ச்சு வரைக்கும் நீங்க சென்டர் கேப்ல போட்டுடலாம். 10 இன்ச்சு 11 இன்ச்சு போகுது அப்படின்னா நீங்க கம்பல்சரி 1/4ல தான் போடணும். ஏன்னா டீப் நெக்ல 1/4 வரும் பிளஸ் வந்து கிராஸ் பேக்கும் வந்துடும். அப்போ நீங்க கம்பல்சரி 1/4ல தான் போடணும் டீப் நெக். சென்டர் கேப்ல போட்டீங்கன்னா பிளவுஸ் நிற்காது. ஆனால் சில பேர் கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு 11 இன்ச்சு இருந்தாலும் எனக்கு வந்து சென்டர் கேப் வேணும்னு கேட்பான். அப்போதான் நீங்க என்ன பண்ணணும், சென்டர் கேப் ஃபார்முலா போகும்போது இப்போ இது 9.25 9 பிளஸ் நம்ம 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் நேரடியாக பண்றதுனால. சென்டர் கேப் போகும்போது இன்னொரு 3/4 இன்ச்சு ஆட் ஆகும். புரியுதுங்களா.
இன்னொரு 3/4 இன்ச் ஆட் ஆனா ஆம்கோலுடைய ஹைட்டு மேலே ஏறும். ஆனா 1/4 வந்து நாம இங்க கொடுத்திருக்கிற அளவை விட இங்க 1/2 இன்ச் அதிகமா வருது. 1/2 இன்ச்ன்றது 1 இன்ச்சே கீழே இறங்கிடுச்சு. காரணம் என்ன? இது வந்து டீப் நெக். டீப் நெக்ல வந்து இப்படி கொடுத்தா மட்டும்தான் பிளவுஸ் கரெக்டா உட்காரும். 9 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணும் போது, இப்போ 9 இன்ச்சு மார்க் பண்றீங்களா, இதுல இருந்து நீங்க செஸ்ட் அளவை இப்படிதான் செக் பண்ணணும். ஆமா, இல்லைன்னா பாடி லூஸ் வந்துடும். இப்ப எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ 9.1 கரெக்டா இருக்கு. எனக்கு 36 இன்ச்சுக்கு 9.1ன்றது இங்க கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப இது நேரடி அளவு இல்லையா, நேரடி அளவுன்றதுனால பிளஸ் 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து கொடுக்கணும். அப்ப நான் 1 இன்ச்சு கொடுத்தேன். 1 இன்ச்சு கொடுத்தோம்னா அப்ப 10.1 இங்க வருது. ஆனா டீப்ல செக் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இப்படி டைரக்டா நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா பிளவுஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்க, ஷோல்டர் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இங்க கயிறு கட்ட வேண்டியது வரும். என்னதான் கயிறு கட்டினாலும் ஷோல்டர் இறங்குறத நிறுத்த முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றோம்னா டீப்ல இருந்து செக் பண்ணும்போது அந்த பாடி லூஸ் வெளியே போகாம கண்ட்ரோல் பண்ணும். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா 1/4 அப்படின்னா நீங்க நேராவே இடுப்பளவு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வர்ற அளவு நீங்க சென்டர் பண்ணிட்டு டாட் பிடிச்சிடலாம். எப்பெல்லாம் வந்து நீங்க கழுத்துக்கிட்ட 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கிராஸ் பேக் கொடுக்குறீங்களோ அப்போ இங்க ஆம்கோலுடைய அளவும் வெளியே போகுது இல்ல. அப்ப இங்க பாருங்க, இங்க 5.5 இருக்கு. ஆனா இங்கே இருக்கும்போது எவ்வளவு இருக்கு? எனக்கு 6 இன்ச்சு இருக்கு. ஸோ அப்ப 6 இன்ச்சு அப்படின்னா பாடி வந்து வெளியே போயிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த டாட்டை வந்து ஆம்கோல் கிட்ட இருக்கிற ஷோல்டர் அளவை சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து நான் டாட் எடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கழுத்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த இந்த கழுத்தினுடைய டீப் வந்து ஷேப் பர்ஃபெக்டா வரும். நீங்க இதே மாதிரி டாட் பிடிச்சிட்டீங்கன்னா அப்பவும் மறுபடியும் ஷோல்டர் இறங்கும். இடுப்பளவுல வந்து டாட் பிடிச்சிங்கன்னா நார்மலா 1/4 பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா அப்பவும் ஷோல்டர் வந்து வெளியே போகும், வெளியே போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க கயிறு கட்டினாலும் நிக்காது. என்னதான் கயிறு கட்டினாலும் மூச்சு பிடிக்கிற அளவுக்கு தானே கட்ட முடியும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கழுத்து டீப் ஆகும்போது இவ்வளவு விஷயத்த நம்ம கவனிக்கணும். கழுத்து டீப் இல்ல, 8 இன்ச்சுக்கு தான் நீங்க கழுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இங்க பாடி லூஸ் நீங்க கொடுக்கணும். ஏன்னா 8 இன்ச் என்னும் போது இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வருது. ஓகேவா? இப்ப மார்பு சுற்றளவு நார்மலான அளவு 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.1 இருக்கு. பிளஸ் ஆம்கோல் ரவுண்டு சேர்த்து கொடுக்கறதுக்காக என்ன பண்றோம்னா 1 இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம், பாடி லூஸ் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் ஈஸ் அலவன்ஸும் சொல்றோம். 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எது கொடுத்தாலும் சரி. அப்ப நீங்க அளவு எடுக்கும்போது என்ன பண்ணிருப்பீங்க, மேல ஷோல்டர் வந்து 5.5 இருக்கு. அந்த 5.5க்கு 5.5 அப்படியே தானே இறக்குவோம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வரணும்ல. அப்ப இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்டு வரணும்னா இப்ப அதையும் நான் போட்டு காட்டிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இங்க 5.5 அதே 5.5க்கு இறக்குறேன். இங்க இறக்கிட்டு இப்ப செஸ்ட் லைனிங் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இப்ப ஆம்கோல் ரவுண்டு நான் அப்படியே வச்சு என்ன பண்றேன், இப்போ கிராஸ் பேக்கு இப்போ 8 இன்ச்சுக்கான கிராஸ் பேக் மாறும். இப்போ ஓகேவா? இது நார்மல் நெக்கு. இப்போ 8 இன்ச்சுன்னா இங்க தானே வருது. கழுத்து நார்மலாவே நீங்க எடுத்துக்க போறீங்க. ரவுண்ட் நெக்கோ எது வேணாலும் அதுலயும் எடுக்கலாம் நீங்க. இப்ப எடுக்கும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த 2.75 வந்துடுச்சு. இப்ப ஆம்கோல் ரவுண்டு இதுல இருந்து செக் பண்ணி பாருங்க. ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு வரணும்? 8.5 இன்ச்சு வரணும். ஓகேவா? இப்போ 9.1 36 4 பிரிச்சோம்னா 9.1 இந்த இடத்துக்கு வருது. ஆம்கோல் ரவுண்ட் இதுக்குள்ள வருதான்னு பாருங்க. 7.25 இருக்கு. அப்ப 8 இன்ச்சு 8.5 இன்ச்சுக்கு எனக்கு இந்த இடத்துல வருது. புரியுதா? சோ இப்ப நம்ம 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு டீப் வைக்கும் போது இப்ப இதுல இருந்து நாம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்போ 9.1 இங்க எக்ஸஸ் நான் எவ்வளவு கொடுத்துருக்கிறேன், 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்ப இந்த இடத்துக்கு எவ்வளவு வருதா பாருங்க, கிட்டத்தட்ட 11.25 இன்ச்சு வருது. அப்போ 11.25 இன்ச்சு வந்தா ஆம்கோல் ரவுண்ட் செட் ஆகும். ஆனா பாடி லூஸ் எவ்வளவு ஆகும், 11.25 பெருக்கல் 4 அப்படின்னா கிட்டத்தட்ட 45 இன்ச்சு பாடி லூஸ் வரும். ஆனா அளவு எவ்வளவு இருக்கு, 36 45 தைச்சு கொடுத்தா கஸ்டமர் படையோட வருவாங்க.
புரியுதா? என்னடா தொழில் செய்யற அப்படின்னு தேடி வருவாங்க ஜனங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம கீழே இருக்கோம். ஸோ இங்க வரும்போது நம்ம என்ன பண்றோம், அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 ஃபார்முலா யூஸ் பண்றோம். இங்க ஏஸ் அலவன்ஸ் நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே இருக்கோம். இப்போ அதே நேரத்துல வந்து இங்க பாடி லூஸ் நார்மலா கொடுத்துருக்குறாங்க. 9.1 நார்மல் பாடி எடுத்த அளவு. ஆனா இங்க 3/4 இன்ச்சு சேர்த்து கொடுத்துருக்கோம்ல, இந்த 3/4 இன்ச்சு வந்து ஏஸ் அலவன்ஸா மாறுது. ஸோ ஏஸ் அலவன்ஸ் மாறினாலும் இப்போ இது சென்டர் கேப் ஆயிடுச்சு. புரியுதா? இது சென்டர் கேப் ஆயிடுச்சு. அதுவே டீப் நெக் கொடுக்கும்போது நம்ம 1/4 போட்டுக்கலாம். நார்மல் அளவுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். ஸோ இந்த தியரி வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த டீப் நெக் போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான பொசிஷன்ல கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்னா நிறைய அனுபவப்படணும். நிறைய வந்து நீங்க தைச்சு பார்க்கணும். ஒரே நாள்ல இந்த 11 இன்ச்சு பிளவுஸ் நான் கட் பண்ணி தைச்சிடுவேன்னு யாராலும் சொல்ல முடியாது. நாங்களே கூட பல மணி நேரம் இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி தைச்சு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங்கே வந்துச்சு. எடுத்த உடனே நான் வந்து 11 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு தைச்சிடுவேன்னு சொல்லவே முடியாது. இப்போ 11 இன்ச்சு போகும்போது நான் ஷோல்டர்ல ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெடி அளவு 2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். புரியுதா? 11 இன்ச்சு 12 இன்ச்சு போகும்போது ஷோல்டர் அளவு பெருசா கொடுக்கக்கூடாது. அப்படி பெருசா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஷோல்டர் இறங்கும். அப்போ ஷோல்டர் இறங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது. பாடி லூஸ் அதிகமானாலும் ஷோல்டர் இறங்கும், கழுத்து லூஸ் அதிகமானாலும் ஷோல்டர் இறங்கும், ஆம்கோல் லூஸ் அதிகமானாலும் ஷோல்டர் இறங்கும், டாட் கொஞ்சம் பெருசா பிடிச்சாலும் ஷோல்டர் இறங்கும். ஆனா நமக்கு ஒரே பிரச்சனை, டைலர் சரியில்லை. நான் இத்தனை டைலரை மாத்திருக்கேன், ஆனா ஒருத்தன் கூட எனக்கு ஒழுங்கா தைச்சு தரல. அதனாலதான் இப்ப நானே கத்துக்க வந்திருக்கேன். இப்படிதான் எல்லா இடத்துலயும் ஆன்லைன் கிளாஸ்ல அவ்வளவுதான், நேரடி கிளாஸ்லயும் சொல்ற ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லார்கிட்ட கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா யாரும் ஒழுங்கா செய்யல. நானா கத்து தொலைகிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும். அதுக்காக தான் இந்த கட்டிங் போட்டுருக்கோம். இப்போ கட் பண்ணிடலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? பேக் பீஸுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா பேக் புரிஞ்சிருச்சுன்னா ஃப்ரண்ட் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம கட் பண்ண பின்னாடி இப்ப பேக் நெக்கு என்ன பொசிஷன்ல நிக்குதுன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்ப கழுத்து கட் பண்ணி பார்த்துடலாமா? அப்ப டவுட் கிளியர் இல்லை? எடுத்துக்கலாம். நான் தானே கட் பண்றோம். பிரின்சஸ் தானம்மா? பாரு, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு கட்டிங் எப்படியெல்லாம் மாறி வருது. எடுத்துட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இதுதான் நார்மல். இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் எப்படி மாறுது, அது பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ கழுத்து வந்து இந்த இடம் கரெக்டா இருக்கு. எனக்கு மார்க் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு கரெக்டா இருக்கு. சரியா? இப்போ ஷோல்டர் எனக்கு இந்த இடத்துல இருக்கு, இந்த இடமும் இருக்கு. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, இப்போ எங்கேயும் பாருங்க அதே போல நமக்கு கிராஸ் எடுத்திருக்கிறோம். இந்த டாட் பிடிச்ச உடனே இதுல என்னென்ன மாற்றம் வருது? ஓகேவா? இப்படி இருந்த கழுத்து எப்படி மாறுதுன்றத பாருங்க. ஜஸ்ட் இப்ப நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம். ஒரு பிளவுஸ் நம்ம இப்ப என்ன மாதிரி கட்டிங் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டோம். இந்த கிராஸும் எடுத்துட்டோம். சரியா? இப்போ நாம இந்த டாட், இந்த ஒரே ஒரு டாட் செய்யற வேலை என்ன பாருங்க,
இந்த இடம் மாறக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கோங்க. இது கரெக்ட் ஆயிடுச்சா? இந்த இடம் கரெக்ட் ஆயிடுச்சா? ஷோல்டர் மறுபடியும் நமக்கு வெளியே போயிடுச்சா? பாம்களுடைய இறக்கங்க வந்துடுச்சா? இப்போ நம்ம டீப் நெக்குன்னு சொன்னோம், நம்ம எவ்வளோ நேரம் கத்துட்டு இருந்தேனே. இப்போ கரெக்டாக எனக்கு 9.1 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சுன்றது கரெக்டாக வந்துச்சா? இருக்கா? நார்மலாக நம்ம 9 இன்ச்சுக்கு எவ்வளோ 10 இன்ச்சு 11 இன்ச்சு பண்ணும்போது மார்பு சுற்றளவு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவு இப்போ கரெக்டாக வந்துச்சு எனக்கு. கழுத்து எனக்கு கரெக்டாக இருக்கா? இந்த ஷேப் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ இந்த இடம் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க. 36 டிவைடட் பை 6. 36 டிவைடட் பை 6. இப்போ நமக்கு 6 இருந்துச்சு இல்லையா? 36 இருந்துச்சு இல்லையா? அப்போ 6 டிவைட் பண்ணும்போது 6.1ங்களா? 6.1ல இப்போ நம்ம 6.1 இந்த இடத்துல வைக்கணும். ஆனால் இப்போ நமக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சுங்களா? அந்த 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆனாதான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்காது. கரெக்டாகவே 6 இன்ச்சு வந்துட்டாலும் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். கடைசியில் நம்ம அளந்து பார்க்கும்போது அதுவும் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டாட் பிடிச்ச பிறகு நமக்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன நடக்கு? அப்ப இந்த டாட்டுடைய வேலை இங்க கரெக்டா காட்டுதா? இப்ப எடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து டாட் வந்து நம்ம இந்த இடத்துல பிடிக்கிறோம். இப்போ சப்போஸ் நீங்க டாட் வந்து இடுப்பளவு பேஸ் பண்ணி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த கட்டிங் இந்த இடத்துல வராது. அது இன்னும் நெருங்கி வரும், உள்ள வரும். அப்ப ஷோல்டர் வெளியே போகும். ஸோ அதனாலதான் நம்ம இப்ப கழுத்து நம்ம நினைச்ச மாதிரி வந்துச்சுங்களா? டீப்பா போகும்போது சென்டர்ல இருந்து எடுத்துக்கணும். டீப் நெக் மட்டும் கிடையாது, நீங்க கிராஸ் பேக் எடுக்கும் போது இந்த இடத்துல வந்து அகலப்படுத்தும் போது ஆம் கோல் கிட்ட தான் நீங்க எடுக்கும். ஓகேவா? மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அளந்து கூட செக் பண்ணிக்கலாம் வேணாம். 5.1 இருக்கு. அந்த 5.1 அப்படியே செக் பண்ணோம்னா கரெக்டா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்கோட இருக்கு. இப்போ இடுப்பளவு நமக்கு குறையாது. இடுப்பளவு இப்போ இங்க ஸ்டிச்சிங் வேணும்ல, 5 இன்ச் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் விட்டுட்டு 7.25 இன்ச்சு கரெக்டா இருக்கு. ஸ்டிச்சிங்காக இருக்கு. ஓகேவா? சார் 1/4 தானே போட்டோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? போட்டேன்.